ஜெயிலர் 2 படத்தினுடைய படப்பிடிப்பு பிரம்மாண்டமான முறையில கேரள மாநிலத்தில நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகள பார்க்கிறோம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த படப்பிடிப்புக்கு கலந்துக்கிறதுக்காக அந்த ஒரு ஹோட்டல்ல தங்கியிருந்தாங்க. அந்த ஹோட்டல் நிர்வாகம் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்கங்க. அதாவது இது எங்களுக்கு வந்து ஒரு பெருமையான ஒரு மொமெண்ட். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எங்கள் ஹோட்டல்ல தங்கியிருப்பது எங்களுக்கு ஒரு பெருமையான மொமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோ மேக் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அங்க ஒர்க் பண்ற அந்த வொர்க்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்கெல்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ளும் அந்த காட்சிகளையும் அந்த இதில வெளியிட்டிருக்காங்க. என்ன மாரியான ஒரு இடம் பாருங்க. எவ்வளோ சூப்பரா இருக்கு. அதுதாங்க சும்மாவா சொல்றாங்க. கேரளா வந்து அவ்வளோ அற்புதமான அதாவது எனக்கு ரொம்ப ஆசை. வாழ்க்கையில ஒரு முறையாவது கேரளாவ போய் பார்த்துடணும் அப்படின்ட்டு. இங்கேருந்து பக்கம் தான் இருக்கு. பட் நம்மளால அது முடியல. என்னைக்காவது ஒரு நாள் அத போய் பார்க்கணும். அதனுடைய அழகுகள்லாம் நம்ம ரசிக்கணும் அப்படின்னு எண்ணங்கள் கண்டிப்பா ஏற்படுது. அதேமாரி அந்த ஹோட்டல்ல பணிபுரிந்த பணியாளர்கள்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட அந்த காட்சி, எல்லாருமே அவர பார்த்த உடனே ஒரு கணம் அவங்களுக்கு ஏற்படுற அந்த மகிழ்ச்சி, அதாவது ஜெயராம் சமீபத்தில ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, ஹைதராபாத் வரைக்கும் போறாங்க போல இருக்கு. அவரு அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அதே அந்த ஃப்ளைட்ல வராங்க போல இருக்கு. அவரே பார்த்துக்கிட்டே இருக்காராங்க. அவர் திரும்பி அ "நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்டவுடனே, "சார் நான் உங்களயே பார்த்துக்கிட்டே இருப்பேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க." அப்படிங்கிறாராம். ஏன்னா அவர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த அளவு பாசிட்டிவான எனர்ஜி ஏற்படுது அப்படிங்கிற மாரி ஜெயராம் சமீபத்தில ஒரு பேட்டியில குடுத்திருந்தாங்கங்க. அதெல்லாம் வந்து உண்மையாலே இவரு எப்படின்னா, அ அந்த யோகா, கிரியா இதெல்லாம் செய்து செய்து திட்டத்தட்ட அந்த ஒரு குருஜி ஸ்தானத்துக்கு அவர் வந்து தன்னை அறியாம ஒரு போயிட்டாரு. அதே மாரி அவரை பற்றி பேசும்போது நம்மளுடைய உடம்புல ஏற்படுது பார்த்தீங்களா, அந்த பாசிட்டிவிட்டி. பேசும்போதே இவ்வளோ ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த பெயரை சொல்லும்போதே அவ்வளோ பாசிட்டிவிட்டி ஏற்படுதுன்னா, அவர நேரடியாக சந்திக்கும்போது அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குங்கிறது நம்மளால சொல்ல வார்த்தைகள் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல பதிவு பண்றோம்.